ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். போகி பண்டிகை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். போகி பண்டிகை என்பது தை மாதத்தில் முதல் நாள் அன்று கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இது பழையதை விட்டு புதியதை வரவேற்கும் நாள். போகி பண்டிகை அன்று காலையில் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு வீடு சுத்தம் செய்ய வேண்டும். உடை, பேப்பர் இது போன்ற பழையதுகளை ஒதுக்க வேண்டும். பழைய உபயோகம் இல்லாத பொருட்களை வைத்து தீ ஏற்றுவார்கள். இது ஏன் பழைய பொருட்களை எரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கஷ்டங்கள், துக்கங்கள், தீய பழக்கங்கள் எல்லாம் எரிந்து போக வேண்டும் என்பதற்காக தான் இந்த தீயை எல்லாம் மூட்டி எரிக்கிறாங்க. வீட்டு அலங்காரம், வீட்டுக்கு முன்னாடி மாவிலை தோரணம் கட்டலாம், அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றலாம். அப்புறமாக சூரியன் சந்திரனுக்கு வழிபாடு செய்வார்கள். அப்புறம் வீட்டில் சின்ன பூஜை செய்து நல்லபடியாக போகி பண்டிகை நிறைவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக பேசுகிறது, பழைய விஷயங்களை பேசுகிறது, கெட்ட விஷயங்களை தூக்கி எறிந்துட்டு எல்லாம் சந்தோஷமாக ஒன்று கூடி சந்தோஷமாக பேசி மகிழ்ந்துட்டு இருக்க வேணும். போகி உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழையதை விட்டு விட்டு புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்குதல். இந்த வருடம் 2026 ஜனவரி 14 அதாவது புதன்கிழமை தை 1 போகி பண்டிகை வர இருக்கிறது. ஸோ அந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்றும், பழைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போகி தீயோடு எரிந்து கரைந்து போக வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.